ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது சமீபத்தில் இந்த மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியை புரட்டி போடுற அளவுக்கு அங்கே ஒரு மீட்டூ பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குங்க. அதாவது எந்த யூடியூப் சேனல் திருப்பினாலும் சரி, மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட காமுகர்கள் இருக்கார்கள். பெண்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பெரிய அவப்பேர் வந்துருச்சு. பெண் நடிகைகளை அவங்க பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எந்த நியூஸ் சேனல்ல திறந்தாலும் இதே நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி உண்மையாவே என்ன நடந்தது அப்படின்னு எந்த ஒரு நியூஸ் சேனலும் வெளிப்படையா சொல்லவே இல்லை. எல்லாமே ஒரு பக்கமா தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த நடிகர்கள், இந்த இயக்குனர்கள், இந்த தயாரிப்பாளர்கள் இந்த நடிகை கிட்ட எல்லாம் தப்பா நடந்துகிட்டாங்க. இன்னைக்கு அதை பத்தி ஒரு கமிட்டி வச்சு கடைசியில் அந்த கமிட்டி மூலமா பல நடிகர்களோட உண்மையான முகத்தை நாங்கள் தோல் உரிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே தவிர, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய புரிதல் இல்லைன்றதையும் தாண்டி இந்த விஷயத்தை யாரும் வெளிப்படையா பேசுறது கிடையாது. ஆனா நம்ம சினிமா சீக்ரெட் சேனல்ல வெளிப்படையா பேசுறது தான் நம்மளோட வேலையை. சோ இன்னைக்கு என்ன நடக்குது, உண்மையான நிலவரம் என்னங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில இப்படி எல்லாம் நடக்கிறது ரொம்ப சகஜமா அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா பேசிடுவோம். இப்போ இந்த மலையாள இண்டஸ்ட்ரியை இன்னைக்கு இந்த மீட்டூ பிரச்சனை எப்படி புரட்டி போட்டுச்சோ, ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமாவையும் புரட்டி போட்ட ஒரு மீட்டூ சம்பவமும் இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? சுச்சி லீக்ஸ் மற்றும் ஸ்ரீரெட்டியோட இஷ்யூஸ். இது யாராலையாச்சும் மறக்க முடியுமா? அன்னைக்கு அந்த சம்பவத்தை பத்தி இந்த இரண்டு நடிகைகள் பேசும்போது தமிழ் சினிமா மேல இருந்த இமேஜ் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு, இன்னைக்கு தமிழ் சினிமா மேல இருக்கிற ஹீரோக்கள் மேலே நம்மளுக்கு ஒரு பெரிய வெறுப்பு வந்தது இல்லையா? வெறுப்பு மட்டும் வந்தது இல்லாம இந்த நடிகர்களோட படத்தை நாங்க தியேட்டர்ல ஆதரிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மள மாதிரி பப்ளிக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. இதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட நிலைமை இன்னைக்கு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும்ல, ஏன் இன்னைக்கு தமிழ் சினிமால நல்ல நல்ல படைப்புகள் வரமாட்டேங்குது, நல்ல நல்ல நடிகர்கள் யாருமே நடிக்க மாட்டாங்க. இந்த நடிகர்கள் நடித்தா அந்த படத்தை நான் தியேட்டர்ல பார்க்க மாட்டேன். உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் படத்தெல்லாம் நான் தியேட்டர்ல பார்க்க மாட்டேன். தனுஷ் எல்லாம் ஒரு காலத்துல நாங்க பார்க்கவே மாட்டோம்னு இருந்தாங்க அந்த மீட்டூ பிரச்சனை வந்தப்போ. அதுக்கப்புறம் மறுபடியும் காலப்போக்கில் எல்லாம் மறந்து தமிழ் சினிமா ஓரளவுக்கு நல்ல நம்ம வரதுக்கே ஒரு சில வருஷங்கள் ஆச்சு இந்த மீட்டூ பிரச்சனையை தாண்டி. சோ ஒரு இண்டஸ்ட்ரியை சிம்பிளா காலி பண்ணணும், அந்த இண்டஸ்ட்ரியோட இமேஜை அழிக்கணும்னா ஒன்னு நெப்போட்டிசத்தை பத்தி பேசலாம், இன்னொன்னு இந்த பாலியல் துன்புறுத்தலை பத்தி பேசினாலே மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு வந்துடும். அட, இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களாம் சரியான காமவெறி பிடிச்சவனுங்களா, ஏன் இப்படி பண்றீங்க, உன் படத்தெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளா காலி பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி மறுபடியும் மீண்டும் மேல வரத்துக்குள்ள போதும் ஆயிடும். அந்த மீண்டும் மேல வரும்போது பல இயக்குனர்கள், நடிகர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து சினிமால இல்லாமே போயிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம முருகதாஸ் மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்தது, ஸ்ரீரெட்டி வச்சாங்க. இதை விட நம்ம முருகதாஸ் அவர்களோட இமேஜே காலின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எந்தெந்த நடிகர்களோட லிஸ்ட் பெருசா போச்சோ அவங்க எல்லாருமே காலி ஆயிட்டாங்க. இப்போ மலையாள சினிமா இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை காலி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி யாராவது வச்ச செக்கா கூட இருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி வச்ச குற்றச்சாட்டு எல்லாமே உண்மையா இருக்கலாம், நம்ம ஏத்துக்கலாம் அதை. ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு தகுதியானவர்களா அந்த குற்றம் செய்தவர்கள் மற்றும் குற்றத்தை புகாரின் அடிப்படையில் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப யோகியமானவங்களா அப்படின்னு நம்ம ஒரு சில நிமிஷம் சிந்திச்சு பார்த்து செயல்படணும் ஆஸ் அ பப்ளிக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் விவாதிக்க போறேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பிரச்சனை என்னைக்கு முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்ற அந்த வரலாற்றை தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இஷ்யூல எது நியாயம் எது நியாயம் இல்லை அப்படின்றத பத்தி நம்ம விளக்குவோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதுக்கேற்ற மாதிரி பப்ளிக் ஆகிய நீங்கள் முடிவெடுத்தா சரிதான். இந்த பிரச்சனை முதல்ல எப்போ வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 2017 வருஷம் நடிகை பாவனா அவர்களை 3 பேர் சேர்ந்த கும்பல் ஒரு கார்ல கடத்திட்டு போயிட்டு அவங்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அவங்கள ஒரு வீடியோ எடுத்து இந்த வீடியோ நான் லீக் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்தப்போ அந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியே ஆடி போயிடுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பாவனா அவர்கள் மிகப்பெரிய நடிகை. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதனால இவங்களுக்கு இந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கணும் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா ஒரு மிகப்பெரிய நடிகரோட பேர் வெளில வந்தது. அவரோட பேர் தான் திலீப். அவரை அரெஸ்ட் பண்ணாங்க, விசாரணை பண்ணாங்க, இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு குற்றவாளியா நிரபராதியா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இன்னி வரைக்கும் வரல. ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் இரண்டாவதா காவியா மாதவன் அப்படின்ற ஒரு நடிகை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களும் பாவனாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனா இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அது மட்டும் இல்லாம திலீப் அவர்களின் முதல் மனைவியான மஞ்சு வாரியரும் பாவனா அவர்களும் மிக நெருங்கிய தோழிகளா இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் திலீப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சு வாரியர் அவர்களும் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் காவியா மாதவன் அவர்களோட நெருக்கமா இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை மஞ்சு வாரியர் அவர்கள் கிட்ட பாவனா அவர்கள் போட்டு கொடுத்தனாலதான் இவங்க 2 பேருக்கு பிரிவு வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த காரணத்தினாலதான் அவங்களை பழி வாங்கணும்னு திலீப் பண்ணியிருக்காரு இப்படின்ற மாதிரியும் ஒரு காரணங்கள் போயிட்டு இருந்தது. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்மளுக்கு பெருசா தெரியாது.
ஆனா இந்த பிரச்சனை 2017 வருஷம் பூதாகரமா போனோம்னா ஏகப்பட்ட மலையாளத்தை சேர்ந்த நடிகர்கள் நடிகைகள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஏகப்பட்ட வன்கொடுமைகள் பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை ப்ராப்பரா கவர்மெண்ட் விசாரிச்சு அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் விடுத்து இதுக்கான ஒரு கமிட்டியை அன்னைக்கு இருந்த முதலமைச்சரான திரு பினராயி விஜயன் அவர்கள் ஒரு கமிட்டி ஆரம்பிச்சாருங்க. இந்த கமிட்டிக்கு தலைமையா 2 பேர் நியமிச்சாரு. ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதியான ஹேமா மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான சாரதா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹேமா கமிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு இது மூலமா விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த விசாரணை நடத்தி கிட்டத்தட்ட 233 பக்கங்கள் அறிக்கையை ரெடி பண்ணி 2019 வருஷம் முதலமைச்சரான பினராயி விஜயன் அவர்கள் கிட்ட கொடுத்து அதை வெளியிட சொன்னப்போ அவரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷமாயி கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த அறிக்கையை கவர்மெண்ட் வெளியிடவே இல்லையா. இதனாலே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சலசலப்பு மலையாள இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல போயிட்டு இருந்தது. இருந்தாலும் இந்த 4 வருஷ காலகட்டத்தில் மலையாளம் இண்டஸ்ட்ரி எந்த லெவலுக்கு பீக்ல போச்சு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஏன்னா கடந்த 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா மலையாள இண்டஸ்ட்ரி போட்டி போட்டுக்கிட்டு நல்ல நல்ல கதைக்களத்தோட நல்ல நல்ல படங்கள் மற்றும் நடிகர்களோட அசாத்திய நடிப்பினால் ஏகப்பட்ட படங்கள் பெரிய லெவல்ல வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமா பேர் கிடைச்சது. மலையாளம் இண்டஸ்ட்ரியை எல்லாருமே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது இந்த ஒரு 4 வருஷம் சொல்லலாம். சோ பிராங்கா சொல்லணும்னா இந்திய சினிமாவிலேயே பாத்தீங்கன்னா மலையாள சினிமாக்கு அப்படின்ற ஒரு தனி இடம் இன்னைக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு. ஏன்னா மொத்தமாவே நீங்க இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு எடுத்து பாத்தீங்கன்னா குறிப்பா சினிமா இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரியில வர படங்களுக்கு தான் அதிகப்படியான நேஷனல் அவார்டு எப்பவுமே கிடைச்சிருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பல இயக்குனர்கள் வேர்ல்டு கிளாஸுக்கு படம் எடுப்பாங்க. அதாவது அவங்களோட கதைக்களம் பாத்தீங்கன்னா அவங்களோட சமூகத்தை சார்ந்து மட்டும் இருக்காது, உலக பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து கேரளால அந்த பிரச்சனை நடந்தது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி படம் எடுக்கிறனால தான் மலையாள பல படங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல பெரிய பெரிய இயக்குனர்கள் ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜா மற்றும் மகேந்திரன் இவங்களுக்கு கூட இன்னி வரைக்கும் நேஷனல் அவார்டு கிடைக்கலங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அன்னைக்கு இருந்த பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபாடே கிடையாது. நல்ல படம் எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சோ மலையாள இண்டஸ்ட்ரி மத்த இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது எந்த லெவல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த மலையாள இண்டஸ்ட்ரியில மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படப்பிடிப்பு போனோம்னு வைங்களேன், அங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு சாப்பாடு, அதுக்கப்புறம் அடுத்த லெவல் கேட்டகரி நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு, அதுக்கப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டுக்குன்னு ஒரு சாப்பாடு, ஸ்டண்ட் யூனியன்ல இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு சாப்பாடு, ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு கேவலமான சாப்பாடு இப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சோத்தை பத்தி பேசுறேன்னு கேட்காதீங்க. ஈக்குவாலிட்டி பார்க்க வேண்டியது முதல்ல சமப்பந்தியில தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒர்க் ரிலேட்டட்லாம். ஸோ இந்த மாதிரி பாகுபாடு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில மிக கேவலமா இருக்கும். சமீபத்தில் கூட அட்லி அவர்கள் பிகில் படத்தோட ஷூட்டிங் அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு போட்ட சாப்பாடுல இருந்து ஏற்கனவே கடிச்சு போட்ட எலும்பு துண்டெல்லாம் அந்த சாப்பாடுல இருந்ததுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு பண்ணி அந்த குற்றச்சாட்டை வச்சு அந்த பொம்பளைய எல்லார் மத்தியிலையும் அடிச்சானுங்க அங்க இருக்கிற உதவி வைக்கிறவர்கள்லாம். சோ இந்த அளவுக்கு கேவலமா நடக்குது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில. ஆனா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு படப்பிடிப்புக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வைங்களேன், உங்க எல்லாருக்குமே ஈக்குவலான சாப்பாடு. மோகன்லால் மம்முட்டி என்ன சாப்பிடுறாங்களோ அதே தான் லைட்மேன் முத கொண்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஈக்குவாலிட்டி நல்லா இருக்கும், நல்ல பேமெண்ட் இருக்கும். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில போனா சம்பாதிக்க முடியாதுங்க, நடிப்புக்கு நல்லா நம்ம வாய்ப்பு கிடைக்கும், நல்லா கத்துக்கலான்னுவாங்க. ஆனா உங்களை ஒரு நல்ல ரோல்ல கமிட் ஆயிட்டா நல்ல பேமெண்ட் கொடுக்க ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரி மலையாள இண்டஸ்ட்ரி தான். அதனால தான் அங்க நடிக்கிறவங்க எல்லாருமே ஃபுல் டெடிகேஷனோட ஹார்ட் ஒர்க்கோட நடிப்பாங்களே தவிர தமிழ்ல இருக்கிற மாதிரி ஏதோ காசு கொடுத்தா நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி டெடிகேஷனே இல்லாம நடிக்கிற நடிகர்கள் மலையாளத்துல கீழ்நிலை நடிகர்கள் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. என்னப்பா வழக்கம் போல மலையாள சினிமாக்கு பெருசா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, நீ எல்லாம் ஒரு தமிழன் தானே, ஏன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியான்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற பிரச்சனைகளை கண்டிப்பா நான் எப்பவுமே உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்கு என் வீடியோல நிறைய விஷயங்கள் பேசுவேன். ஆனா இப்ப நான் சொல்ற விஷயங்களும் மலையாள சினிமால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்ப இந்த இஷ்யூ ஆரம்பிச்சது மலையாள சினிமாவை மறுபடியும் டவுன் பண்றதுக்கு தானோ அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு டவுட் இருக்கு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சோ இந்த 4 வருஷமா வெளியிடாத இந்த அறிக்கை எப்படி வெளில வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகவல் அறியும் உதவி ஆணையம் அப்படின்றவங்க இதுல இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனைகளோட வெளிப்பாடு எல்லாத்தையும் எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த கேர்ள்ஸுக்கு நடக்கிற அந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல என்னென்ன நடக்குது அப்படின்ற அந்த அறிக்கையை வெளியிடணும்னு ஒரு பெரிய பிரஷர் போட்டோன்னு தான் இந்த பிரச்சனை பூதாகரமாய் இப்ப வெளிவந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மலையாளத்துல ஏகப்பட்ட நடிகர்கள் மற்றும் ஏகப்பட்ட இயக்குனர்கள் சிக்கிட்டாங்க. அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா, திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீரெட்டி மாதிரியே மலையாளத்துல ரேவதி சம்பத் அப்படின்ற மாதிரி ஒரு நடிகை வெளில ஏகப்பட்ட நடிகர்களுங்க 14 நடிகர்கள் எனக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க.
அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் ரியாஸ் கான் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஜிம்முக்கு போயிருந்து என்ன கூட்டின்னு வந்து என்ன மாட்டி விட்டாப்பா அப்படின்ற மாதிரி ரியாஸ் கானே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியாஸ் கான் அவர்கள் ஏதோ நான் போட்டோ ஷூட் போற ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட இருந்து என் நம்பரை வாங்கிட்டாருங்க. வாங்கிட்டு நடுராத்திரியில எனக்கு போன் பண்ணி, நீ வரியா என் கூட ஜாலியா இருக்கியா, நான் நடிக்கிற படத்துல எல்லாம் உனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, உன் ஃப்ரெண்டுங்க யாராவது இருப்பாங்கல்ல அவங்களோட நம்பர் வாங்கி கொடு, நான் பேசுறேன்னு என்ன துன்புறுத்தினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் ரியாஸ் கான் கிட்ட கேட்டா, ஏங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கலங்க, உண்மையாவே நடந்ததுன்னா அந்த பொண்ணை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, கால் ரெக்கார்டிங் கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஒரு கெஞ்சுறாரு. பாவம் இப்பதான் வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி கோத்து விட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் புலம்புறாரு. உண்மையா என்ன நம்மளுக்கு தெரியாது, ரெண்டு பேரும் புலம்பிட்டு தான் இருக்கிறாங்க. இதே நடிகை இன்னொருத்தர் மேலேயும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, நடிகர் சித்திக்கு. அது மட்டும் இல்லாம அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளரான திரு சித்திக் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு. இதை கேள்விப்பட்டோன்னா சித்திக் என்ன தெரியுங்களா சொன்னாரு, என்ன கேள்விப்பட்டாருன்னு சொல்றேன் பாருங்க. நான் 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்ச உடனே சித்திக் அவர்கள் என்னை கூப்பிட்டு ஒரு படத்துல வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாருங்க. ஆனா அன்னில இருந்து இன்னி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேள்விப்பட்டோன்னே சித்திக்கு எந்த பதிலும் சொல்லல. சிம்பிளா என் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு, அதனால இந்த மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்துல இருந்து, அதாவது இந்த பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரிசைன் பண்ணிட்டாரு. இதுக்கான அந்த ராஜினாமா கடிதத்தையும் தலைவர் அவர்கள் மோகன்லால் அவர்கள்கிட்ட இமெயில் பண்ணிட்டாராம். இதே மாதிரி இந்த நடிகை இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 14 நடிகர்கள் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க, அவங்க யாருன்றதை நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வேற ஒரு சின்ன நடிகரும் ஒருத்தர் மாட்டிருக்காரு. அந்த நடிகர் இப்ப என்ன தெரியுங்களா பண்ணிருக்காரு, இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. என்ன குற்றச்சாட்டுனா, சரிங்க அந்த நடிகை சொன்னதெல்லாம் கரெக்ட், ஆனா அந்த நடிகை இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தகுதியானவரா அப்படின்ற மாதிரி நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. அவர் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்காரு. அந்த ஓபன் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த நடிகை MBBS சைனால படிச்சாங்க. படிக்கும் போதே கூட இருக்கிற சக தோழிய நியூடா வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குட்டிகளாட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து இப்போ பாலியல் சர்ச்சைக்கு உள்ளாகி நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த 14 பேர் மேல செக்ஸுவல் அலிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல என் பேரையும் சிக்க வச்சாங்க. சிக்க வச்சு இதை கேள்விப்பட்டோன்னே என்னோட மனைவி தற்கொலை முயற்சி பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையாவே நான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபடவே இல்லைங்க. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்றேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் சொன்ன சில விஷயத்த அவங்க கேட்கல. எனக்கு வந்து 3 ஸ்டார் ஹோட்டல்ல தான் ரூம் போடணும் இப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணாங்க. இது மாதிரி இருந்தப்போ நான் வந்து பட்ஜெட்டின் காரணமா அந்த மாதிரிலாம் தங்க வைக்க முடியாதுன்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து நாங்க பெரிய சண்டையில முத்தி போய், நீ இந்த ஷூட்டிங்ல இருக்கவே இருக்காது, அந்த படத்துல நடிக்காதான்னு அந்த பொண்ணை நான் துரத்தி விட்டேன். ஆனா இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் 14 பேரோட சேர்த்து என்னையும் சேர்த்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இவருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் இல்ல, இவர் இந்த மாதிரி இல் ட்ரீட் என்ன பண்ணிட்டாரு இப்படின்னு சொல்லிடுச்சு. அவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்ன அந்த 24 மணி நேரத்துக்குள்ள என்ன புரிஞ்சுக்காத என்னோட மனைவி தற்கொலை முயற்சி பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்லுவா? இந்த மாதிரி தப்பா அலிகேஷன் கொடுக்குறாங்களே, இவங்களை விசாரிங்க, அவங்க சொல்றது எல்லாமே உண்மை இல்லைங்க அப்படின்ற மாதிரி அவங்க பக்கமும் ஒரு சில வண்டிகள் திரும்பி கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால் நடிகையான ஸ்ரீலேகா அவர்கள் இங்க இருக்கிற மலையாள டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், மலையாள இண்டஸ்ட்ரிக்கும் பெங்கால் இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய போட்டி ஒண்ணு எப்பவுமே நிலவிட்டு இருக்கும். யார் அதிகப்படியா நேஷனல் அவார்டு வாங்குறான்னு இந்த போட்டி நடக்கும் நண்பர்களே, மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ விஷயத்துக்கு வரேன். ஸ்ரீலேகா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் ரஞ்சித் ஒரு நாள் அவரோட அபார்ட்மெண்ட் கூப்பிட்டாரு, ஏதோ கதை டிஸ்கஷன் கூப்பிட்டாரு. அங்க கூப்பிட்டு என் கூட தப்பா நடந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்காம அந்த பிளாட்ல இருந்து நான் கிளம்பி போய் நான் என் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டேன். ஆனா அந்த டைம்ல நான் வந்து குற்றச்சாட்டு பண்ணல, எந்த போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 2013 வருஷம் இந்த விஷயம் நடந்திருக்கும். ஆனா எதனால இப்படி நான் சொல்லலன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இந்த படத்தை நான் எப்படியாவது முடிக்கணும், அதனால கம்னு இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு அறிக்கை இந்த 233 பக்கம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுல அவங்களோட குற்றச்சாட்டும் இருக்கு. இன்னொரு நடிகை மினு முனீர் அப்படின்ற மாதிரி ஒரு நடிகை, இவங்க வந்து நடிகர் முகேஷ், ஜெயசூர்யா, அதுக்கப்புறம் வழக்கறிஞர் சந்திரசேகரன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் நோபல், இவங்க எல்லார் மேலேயும் பாலியல் குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நடிகை துளசிதாஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, நடிகர் பாபுராஜன் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் எனக்கு வாய்ப்பு வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல வச்சு பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. 2019 வருஷமே ஸ்ரீலேகா அவர்கள், அதாவது வெஸ்ட் பெங்கால் நடிகை ஸ்ரீலேகா அவர்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டு கொடுத்திருக்காங்கன்னு சொல்றேன். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் மலையாள நடிகர்கள் மேலேயும் மலையாள தயாரிப்பாளர்கள் மேலேயும் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல இதை பத்தி மலையாள நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே மலையாள நடிகர்கள் பெரிய லெவல்ல கொந்தளிச்சிட்டாங்க. நடிகர் பிருத்திவிராஜ் மற்றும் டொவினோ தாமஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு கரெக்டான விசாரணை நடந்து தப்பு பண்ணவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி, இதுக்கு கரெக்டான விசாரணை நடந்து தப்பு பண்ணவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி மலையாள முன்னணி நடிகர்களே சொல்லியிருக்காங்க அப்படின்றது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இது வந்து எந்த இண்டஸ்ட்ரியிலும் நடக்காது. ஏன்னா ஒரு 4 பேருக்கு வந்து ஒரு குற்றத்தை சொல்லிட்டோம்னா 40 பேர் வந்து சப்போர்ட்டுக்குன்னு வருவாங்க. ஆனா இந்த மாதிரி நடிகர்கள் கரெக்டா பயசடா இல்லாம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இருந்தாலும் இந்த 233 பக்கத்துல நடிகைகள் கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஷூட்டிங் ஸ்பாட்ல வல்கரான கமெண்ட்ஸ் எங்களை பார்த்து சொல்றது, எங்களை வந்து தரக்குறைவான வார்த்தைகளை வச்சு எங்களை வந்து யூஸ் பண்ணி எங்களை கூப்பிடுறது, அதுக்கப்புறம் குடிச்சிட்டு எங்ககிட்ட ஹராஸ்மெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு படத்துக்கு எங்களை செலக்ட் பண்றாங்கன்னா எங்க கூட வந்து நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தாதான் உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே சொல்றது. இது மட்டும் இல்லாம ஒரு சில பவர்ஃபுல்லான நடிகர்கள் அவங்க நடிக்கிற படத்துல இந்த நடிகர்கள் தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க டிசைட் பண்றது. அதுக்கப்புறம் மேல் டாமினேஷன் மலையாள இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலன்னா அவங்களை இண்டஸ்ட்ரியை விட்டு வெளில போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னி வரைக்கும் நடிகைகளுக்கு சேஞ்ச் பண்றது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது கூட ஒரு ரூம் இல்ல, ஒரு பிரைவேட் டாய்லெட் கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட் இந்த நிலைமையில இருக்கு. நடிகைகளுக்கு ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த 233 பக்கத்துல இருக்கு. இது எல்லாமே வரவேற்கத்தக்கதுதான், கரெக்டான விஷயம் தான். பெண்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல சில விஷயங்கள் அவங்களுக்கு அசௌகரியமா இருந்தா அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரி எடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சி இதன் மூலமா பப்ளிசிட்டி தேடுற நடிகைகளை தான் நம்ம கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். எதனாலன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே உங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா நீங்க அப்பவே போட்டு உடைச்சி இந்த பிரச்சனையை வெளில கொண்டு வர்றது தான் நியாயமான விஷயம். ஏன்னா தண்டனை அப்பப்போ நடந்துடணும், கிடைச்சிடணும். ஆனா பொறுமையா டைம் எடுத்து நானும் பெரியாளா வந்து உன்னை வச்சு செஞ்சு உன் இமேஜை நான் காலி பண்றேன் அப்படின்னு காலதாமதம் எடுத்து நீங்க பழி வாங்குறது எந்த லெவலுக்கு வந்து இது உச்சகட்டத்துல கொண்டு போகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி வர பல நடிகைகள் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த காலகட்டத்தில் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டனால உங்களுக்கு பின்னாடி வர பல நடிகைகள் சினிமா இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் இப்பேற்பட்ட ஒரு பாழுங்கணத்துல தள்ளப்படுறாங்கன்றத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த நடிகர் என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாரு, என்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாரு அப்படின்றது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு அப்பப்போ நீங்க சொல்யூஷன் தேடிக்கிறது தான் உங்களுக்கான ஒரு விருப்பமா இருக்கும். அதுக்காக தானே நம்ம வந்து போட்டு உடைக்கிறோம், பப்ளிக்ல வந்து இதை சொல்றோம். ஆனா பொறுமையா சொல்லிக்கலாம், எனக்கு எல்லாம் கிடைச்ச உடனே அப்படின்ற மாதிரி நீங்க முடிவெடுத்து பொறுமையா இது எல்லாத்துக்கும் நீங்க வந்து பச்சை கொடி காட்டினதுக்கு அப்புறம் சொல்றதுன்றது உங்களோட பாதுகாப்புக்காக நீங்க பண்றது கிடையாது, உங்க பப்ளிசிட்டியாக பண்றது. எதனாலனா உங்க பாதுகாப்பை கருதி நீங்க பண்ணீங்கன்னா அன்னையே நீங்க பானையை போட்டு உடைச்சி அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை ரோட்டுக்கு இழுத்துடலாம். ஆனா நீங்க பொறுமையா பண்றதுன்றது பாதுகாப்புக்காக பண்ணல, சத்தியமா நீங்க பப்ளிசிட்டிக்காக பண்றதுதான். ஸோ இந்த பப்ளிசிட்டியை யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆகலான்னு ஒரு சில நடிகைகள் இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க, சினிமா மட்டும் கிடையாதுங்க, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்காங்க. இதனால உண்மையாவே அந்த பாலியல் துன்புறுத்தலை அனுபவிக்கிற நடிகைகளாலையும் உடனே வாயை திறந்து பேச முடியல. காரணம் இந்த மாதிரி நடிகைகள் பொறுமையா இருந்து அட்டாக் பண்றதுனால இந்த நடிகைகளுக்கும் உடனே சப்போர்ட்டும் கிடைக்கல. அடுத்தடுத்த நடிகைகள் இந்த மாதிரி பிரச்சனையில ஈடுபடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கல. ஆனா இவங்க பொறுமையா இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு உன்னை முடிகிறேன் பாரு அப்படின்றது கம்ப்ளீட்டான ஒரு சுயநலமான ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஒரு 4 குற்றச்சாட்டு 10 குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு மொத்த இண்டஸ்ட்ரியும் நம்ம குறை சொல்றது அப்பட்டமான அநாகரிகமான செயல்கள் தான். ஆனா இந்த செயல்கள் செய்தவர்கள் எல்லாருமே தண்டனைக்குரியவர்கள், கண்டிக்கத்தக்கவர்கள். எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சைக்கோ இருப்பான், சைக்கோ ஹீரோயின் இருக்கும், சைக்கோ ஹீரோ, சைக்கோ டைரக்டர்னு எல்லாருமே இருப்பாங்க. அவங்கள நம்ம கடந்து போறோமே தவிர அவங்கள வச்சு நான் காலி பண்றேன் அப்படின்னு நீங்க இறங்கிட்டீங்கனால உங்களோட இமேஜும் தான் பாதிக்கப்படும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா சினிமான்றது 2 பக்கம் கூர்மையா இருக்கும் கத்தி போல. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ன்றது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நான் எடுக்கக்கூடாது கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, அப்பப்போ கொடுக்கறது தான் கரெக்ட். காலதாமதம் கழித்து கொடுத்தா அது சுயநலம் அப்படின்ற லிஸ்ட்ல போயிடுமே தவிர உங்களுக்கு பின்னாடி வர பல நடிகைகளுக்கு இது பெருசா உதவியும் செய்யாது, எந்த ஒரு பலனும் கிடையாது. போற போக்குல மொத்த இண்டஸ்ட்ரியும் காலி பண்ணிட்டு தான் போவானுங்க. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட காம்படேட்டர் தூண்டி விட்ட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். இதுக்கு பின்னாடி பல அரசியல்கள் இருக்கும். அது என்னன்றத போக போக நம்ம வர நியூஸை வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு மொத்த இண்டஸ்ட்ரியும் குறை சொல்வது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ உங்க வீட்டில் இருக்கிற தங்கச்சியோ சொந்தக்காரங்களையோ கூப்பிட்டா நீ சும்மா இருப்பியா அப்படின்ற மாதிரி என்ன கேட்பீங்க. உண்மையாவே அவங்க அப்பவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்பவே நான் எவன் பண்ணாலும் சட்டை பிடிச்சி கேட்பனே தவிர கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அவன் அப்படி பண்ணிருக்கானா, பொறுமையா இருமா, நீ 4 வருஷம் காலேஜ் முடி, கல்யாணம் பண்ணு, குழந்தை பெத்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம அவனை கேட்கலாம் அப்படின்னு சொன்னா நியாயமா? அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. உண்மையாவே என்னோட சொந்தக்கார பொண்ணோ இல்ல என்னோட தங்கச்சியோ யாராவது வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துட்டா நான் சும்மா இருப்பானான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா ஒரு அண்ணனாவோ இல்ல ஒரு சகோதரனாவோ ஒரு நண்பனாவோ நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். உடனே போய் அவனை அச்சி மூஞ்சிக்கெல்லாம் கீச்சி ஏதாவது ஒன்று பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளுவோம். அதை விட்டுட்டு அதான் ரைட் திங்கு, அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், பொறுமையா இருமா, 4 வருஷம் காலேஜ் முடி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணு, குழந்தை பெற்றுக்கோ, அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் வீக் ஆயிடுவான் பார், உன்னை வந்து துன்புறுத்தினவன் அப்படியே டல் ஆயிடுவான் பார், அப்போ போட்டு குமுறலாம் அப்படின்றது எந்த லிஸ்ட்ல சேரும் அப்படின்றது நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நானும் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எதிரானவன் தான். ஆனால் இதை வச்சு ஒரு மொத்த இண்டஸ்ட்ரியும் மூடணும்,
சுயநலமா பண்ணணும் அப்படின்றது மிக மிக தவறான விஷயம். இப்படி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆயுதமா வச்சு நம்ம சுயநலமா யூஸ் பண்ணோம்னா நாளைக்கு இந்த பிரச்சனைனால உண்மையாவே பாதிக்கப்படுற பெண்களுக்கும் பெருசா நியாயம் கிடைக்காது, பெருசா சப்போர்ட் கிடைக்காது. அடப்போமா எல்லாம் பப்ளிசிட்டி தானே அப்படின்ற மாதிரி எல்லாரோட மனநிலையும் மாறிடுச்சுன்னா என்ன ஆகுது, நீதியை கேட்டு எங்க போறது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. சோ இதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. மற்றும் நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.